வணக்கம். நான் உங்கள் குபேர ஜோதிடர். நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சனி பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு மாற இருக்கிற காலகட்டம். இந்த 2.5 வருட காலங்கள் குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியா மாற இருக்கிற காலகட்டம். மீன ராசியில மாற இருக்கிறது. ராசிக்கு 8வது இடத்துல சனீஸ்வரர் போறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மிக கடுமையான ஒரு நேரம் தான் சிம்ம ராசிக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. பட் அதே வேளையில குரு பெயர்ச்சி 11ஆம் இடத்துல குரு வர்றதுனால பொருளாதாரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காம இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு வருஷ காலங்கள் கௌரவத்துக்கு பங்கம் வராது. ஏன்னா 7வது பார்வையா அவங்களுக்கு 5வது இடத்தை பார்ப்பார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை தன் வீட்டை தானே பார்க்கறது அப்படிங்கிறது பெரிய பாதிப்பு கொடுக்காது இந்த 1 இயர். அடுத்தது பார்த்தோம்னா 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். இந்த இடத்தை 5வது பார்வையா குரு பார்ப்பார். அப்படி பார்க்கறதும் அவங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். இந்த குருவை வச்சு இப்ப அவங்க ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அந்த 1 இயருக்கு 2025 மே 15ஆம் தேதியில இருந்து 2026 ஜூன் வரைக்கும் அவங்களுக்கு குருவோட அருள் பரிபூர்ணமா இருக்கிறதுனால 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால 3ஆம் இடத்தை பார்க்கறதும் 5ஆம் இடத்தை 7வது பார்வையா பார்க்கறதும் 9ஆம் இடத்தை கும்பத்தை குரு பார்வை இருக்கிறதும் இவங்களுக்கு சிறப்பு. அதே டைம்ல அஷ்டம சனி நடக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாதிப்பை அவங்களுக்கு கொடுக்கும். அதுல இந்த 1 வருட காலங்கள் ஒரு கவசம் மாதிரி இவங்களுக்கு குருவோட அருள் இருக்கிறதுனால காப்பாற்றப்படுவாங்க அப்படிங்கிறது தான். அதே டைம்ல இவங்க மீனத்துல எதுவும் பாவகிரகம் இல்லாம இருந்தா பெரிய பாதிப்பு இருக்காது. சுபகிரகம் இருந்தா பாதிப்பு கூட இல்லாம போயிடலாம். தசை நல்ல தசை அந்த லக்னத்துக்கு ராசிக்கு யோகமான தசை இருந்துச்சுன்னா பெரிய இடைஞ்சலே இருக்காது அப்படிங்கிறது தான். அதனால அவங்க அடிப்படை ஜாதகத்தை பொறுத்து அது வித்தியாசப்படலாம். நீச்ச தசை நடக்குது, பூர்வ புண்ணியம் பலகீனமா இருக்கு, குரு பலகீனமா இருக்குதுன்னா இதுல பாதிப்பு அதிகமா இருக்கும். குரு சனீஸ்வரரை பாக்குறாரு, நல்ல தசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு பாதிப்பு சிவியரா இருக்காது. எது எப்படியோ அவங்க சீர்காழி சட்டநாதர் கோயிலுக்கு போய் வெள்ளிக்கிழமை இரவு ஆன்லைன்ல பணம் கட்டி அந்த சங்கல்ப பூஜையை பண்ணிக்கிட்டாங்கன்னா சட்டநாதரோட அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா இவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அது சிவனை வழிபாடு பண்றது, சட்டநாதரை வழிபாடு பண்றது, பலிபீட பூஜைன்னு பண்ணுவாங்க, காசி விஸ்வநாதர்னு பூஜை பண்ணுவாங்க, ஆகாய சட்டநாதருக்கு பண்ணுவாங்க, அஷ்ட பைரவருக்கும் பூஜை பண்ணுவாங்க. அப்படி அந்த பூஜையில இவங்க கலந்துக்கிட்டு வர்றது, வெள்ளிக்கிழமை இரவு பண்ற பூஜையில இவங்க கலந்துக்கிறது அப்படின்னா இவங்களுக்கு அஷ்டம சனியோட தாக்கமே இல்லாம 3 வருஷத்துக்கு உங்க கவசம் மாதிரி உங்களை காப்பாற்றப்படுவாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அஷ்டம சனி நடக்கிற அத்தனை பேத்துக்குமே சீர்காழி சட்டநாதர் கோயிலுக்கு அனுப்பிச்சு அவங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. பாதுகாப்பா இருக்காங்க. கெட்ட நேரத்துல கெட்டது நடக்கவே இல்லைனாவே அவங்களுக்கு நல்லது தானே. அது மாதிரி அந்த தனிப்பட்ட ஜாதகத்துக்கு கர்ணநாதர், அவங்க ஜாதகத்துல கரணம் யாருன்னு பார்த்து அந்த கர்ணநாதரை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு கெட்ட நேரத்துல கெட்டது நடக்காது. இந்த 7.5 சனி அஷ்டம சனி நடக்கிற நேரத்துல எல்லாம் அவங்களுடைய கர்ணநாதரை வழிபாடு பண்றது அவங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால. கரணத்துக்கு அதிபதி யாருன்னா சனீஸ்வரரா வருவார். அதனால கர்ணநாதரை வழிபாடு பண்ணும் போதும், சீர்காழி சட்டநாதர் கோயிலுக்கு போகும்போதும், பைரவரை வழிபாடு பண்ணும் போதும், தேய்பிறை அஷ்டமினிக்கு சனிக்கிழமையில சொர்ண பைரவரை, கால பைரவரை வழிபாடு பண்றது மூலியமாக உடல் ஊனமுற்றோர்கள், வசதி இல்லாதவங்களுக்கு தர்மம் பண்றது மூலியமாகவும் உங்களுடைய கெட்ட பலன்களை குறைச்சி நற்பலன்களை அதிகரிச்சுக்கலாங்கிறதுலையும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால இந்த அஷ்டம சனி பீரியட்ல எல்லா விதத்திலையும் நீங்க விழிப்புணர்வா தான் இருக்கணும். துரோகம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, கோச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கணவன் மனைவி கூட கருத்து வேறுபாடு மோதல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா பெண்களா இருந்தா மாங்கல்ய பயம் இருக்கும், ஆண்களா இருந்தா மரண பயம் இருக்கும், தொழில் ரீதியான பயம் இருக்கும், வருமானம் தடுமாற்றம் இருக்கும், மாணவர்களா இருந்தா படிப்புல சிரமப்பட்டுருவாங்க, விளையாட்டு வீரர்களா இருந்தா விளையாட்டுடைய திறன் குறையும். இப்ப இதெல்லாம் இருக்கிற காலகட்டத்துல நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தெல்லாம் செஞ்சுக்கும் போது அவங்களுக்கு தற்காப்பா ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதனால இப்ப நான் சொன்ன பரிகாரத்தை சீர்காழி சட்டநாதர் கோயிலுக்கு போறது, சனீஸ்வரரை வழிபாடு பண்றது, பைரவரை வழிபாடு பண்றது, தேய்பிறை அஷ்டமிக்கு சனிக்கிழமைக்கும் பைரவ வழிபாடு பண்றது, மாமிசத்தை அவாய்ட் பண்றது, சனிக்கிழமையில மாலை வேலையில வழிபாடு செய்யறது, திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது, பிரதோஷ வழிபாடு பண்றது, இதெல்லாம் இவங்களை தற்காக்கும் பாதுகாக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த பரிகாரத்தெல்லாம் நீங்க செஞ்சு உங்களுக்கு எது சரியா வருங்கிறத பார்த்து நீங்க சிறப்பா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். வாழ்த்துறேன், விரும்புறேன், வணங்குறேன். நன்றி, வணக்கம்.